அது ஜூன் 24, 2009. லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ஹோலம்பி ஹில்ஸ் பகுதியில் இருக்கும் ஒரு ஆடம்பரமான பங்களா. அங்கே இருப்பது வேறு யாரும் அல்ல, 30 தலைமுறைகளை தன் பாட்டால் கட்டி போட்ட மைக்கேல் ஜாக்சன். சரியாக 19 நாட்களில் லண்டனில் உள்ள O2 அரீனாவில் 50 பிரம்மாண்டமான ஷோக்கள் மூலம் தன் கெரியரிலேயே மிகப்பெரிய கம்பேக் கொடுக்க தயாராகி வருகிறார். டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்துவிட்டன. உலகமே அவரது வருகைக்காக காத்திருக்க, அவரோ அமைதியான ஒரு தூக்கத்திற்காக தன் உயிரையே பணயம் வைத்து ஒரு ஆபத்தான சூதாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார். 40 வருடங்களுக்கு முன்பு ஜாக்சன் 5 பேண்டில் ஒரு சின்ன பையனாக ஆரம்பித்த அந்த பயணம் யாருக்கும் எட்டாத உயரத்தை தொட்டது. இறைவன் கொடுத்த குரல் கண்ணை பறிக்கும் டான்ஸ். மைக்கேல் ஜாக்சன் ஜாக்சன் என்றால் வெறும் ஒரு சிங்கர் மட்டுமல்ல, அவர் கிங் ஆஃப் பாப். பாப் கல்ச்சருக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர். ஸ்டேஜில் ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்தால் போதும், அது சரித்திரமாக மாறிவிடும். தன் கெரியரில் ஆல்பம்ஸ், ராயல்டி மற்றும் கான்சர்ட்ஸ் மூலம் சுமார் $750 மில்லியன் சம்பாதித்தார். ஆனால் இந்த லைம்லைட், இந்த புகழ் கிரீடத்திற்கு பின்னால் யாருக்கும் தெரியாத இரத்த காயங்கள் எத்தனையோ இருந்தன. 1984 ஒரு பெப்சி கமர்ஷியல் ஆர்ட் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பைரோடெக்னிக்ஸ் வெடித்து ஸ்டேஜிலேயே மைக்கேலின் தலையில் தீப்பிடித்தது. அன்று அவருக்கு 2nd மற்றும் 3rd டிகிரி தீக்காயங்கள் மட்டும் ஏற்படவில்லை. தன் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக துரத்தும் பெயின் கில்லர்ஸ், பிளாஸ்டிக் சர்ஜரி என்ற இருண்ட உலகத்திற்குள் அடியெடுத்து வைத்தார். அதன் பிறகு 15 வருடங்கள் கழித்து 1999 ஜெர்மனியில் உள்ள மியூனிஷில் நடந்த ஒரு கான்சர்ட்டில் 15 மீட்டர் உயரமுள்ள ஒரு லிப்ட் பிளாட்ஃபார்ம் உடைந்து கீழே விழுந்தார். ஷோ முடிந்தவுடனேயே சுருண்டு விழுந்த அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அந்த காயங்களின் வலியை தாங்கிக் கொள்ள பயன்படுத்திய சக்தி வாய்ந்த பெயின் கில்லர்ஸ் மெல்ல மெல்ல அவரது வாழ்க்கையையே ஆட்டி படைக்கும் அளவிற்கு மாறின. உடல் வலி, எப்போதுமே கேமராக்களுக்கு நடுவில் இருக்கும் மன அழுத்தம், தனிமை, ஓய்வில்லாத ஷெட்யூல், இவையெல்லாம் சேர்ந்து அந்த பாப் ஐகானின் ஆரோக்கியத்தை உள்ளிருந்தே அரித்து தின்ன ஆரம்பித்தன. மைக்கேல் எதிர்கொண்ட உண்மையான எதிரி ஸ்டேஜில் இல்லை, அது அவருடைய பெட்ரூமில் இருந்தது. அதுதான் தீவிரமான தூக்கமின்மை. 3, 4, சில நேரங்களில் 5 நாட்கள் வரை அவருக்கு கண்ணில் தூக்கமே இருக்காது. உடல் சோர்ந்து போனாலும் மூளை மட்டும் தூங்காது. இந்த நரகத்திலிருந்து தப்பிக்க அவர் சாதாரண தூக்க மாத்திரைகள் என்ற நிலையிலிருந்து பெயின் கில்லர்ஸ் ஆர் செடேட்டிவ்ஸ் அனைத்தையும் தாண்டி கடைசியில் மிகவும் ஆபத்தான புரோபோஃபால் என்ற மயக்க மருந்தை பயன்படுத்தும் அளவிற்கு தள்ளப்பட்டார். 90களின் இறுதிக்குள் புரோபோஃபால் என்பது அவரது வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. பொதுவாக இதை ஆபரேஷன் செய்யும் போது நோயாளிகளுக்கு அனஸ்தீசியா கொடுக்க பயன்படுத்துவார்கள். ஆனால் மைக்கேலுக்கோ உலகில் மிகவும் இயற்கையான தூக்கத்தை வரவழைக்க இது ஒன்றே வழியாக மாறிப்போனது. அது வெள்ளையாக இருந்ததால் அதற்கு மை மில்க், அதாவது என் பால் என்று செல்ல பெயரும் வைத்துக் கொண்டார். கேட்பதற்கு சாதாரணமாக தோன்றினாலும் இந்த பெயருக்கு பின்னால் தன் உடலோடு, தன் தூக்கமின்மையோடு அவர் நடத்திய பயங்கரமான போராட்டம் மறைந்திருந்தது. காலம் செல்லச் செல்ல 2009ஆம் ஆண்டிற்குள் மைக்கேல் உடல் ரீதியாக மட்டுமின்றி பொருளாதார ரீதியாகவும் முற்றிலும் நலிவடைந்து போனார். ஒரு காலத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான கோடி சொத்துக்கள் காணாமல் போயின. தொடர் கோர்ட் கேஸ்கள், கடன்கள், அதிகப்படியான செலவுகள் அவரை புகழின் உச்சியில் இருந்து திவால் ஆகும் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தின. சுமார் 12 வருடங்களாக அவர் ஒரு அஞ்ஞாதவாசம் போல வாழ்ந்தார். வெளி உலகிற்கு மைக்கேல் ஜாக்சன் ஒரு லெஜெண்டாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் சுமார் $400 மில்லியன் கடன், 30க்கும் மேற்பட்ட கோர்ட் கேஸ்கள் அவர் கழுத்தில் கத்தி போல தொங்கிக் கொண்டிருந்தன. இந்த சக்கர வியூகத்திலிருந்து தப்பிக்க அவருக்கு தெரிந்த ஒரே வழி மீண்டும் ஸ்டேஜ் ஏறுவதுதான். AEG என்ற என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியுடன் திஸ் இஸ் இட் என்ற கான்சர்ட் சீரீஸுக்காக மிகப்பெரிய ஒப்பந்தம் செய்து கொண்டார். லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ஸ்டெபிள்ஸ் சென்டரில் ஏப்ரல் கடைசி வாரத்திலிருந்து ரிஹர்சல்ஸ் ஆரம்பித்தன. ஆனால் அப்போதிருந்த மைக்கேல் பழைய மைக்கேல் அல்ல. வயது கூடிவிட்டது, உடல் ஒத்துழைக்கவில்லை. வாரத்திற்கு 5-6 நாட்கள் மணிக்கணக்கில் டான்ஸ் ஆடுவது, பாடுவது, டெக்னீஷியன்களோடு கோஆர்டினேட் செய்வது ஒரு ஆரோக்கியமான ஆர்டிஸ்டுக்கே மிகவும் கஷ்டம். அப்படி இருக்கையில் உள்ளுக்குள் முற்றிலும் சிதைந்து போன மைக்கேலுக்கு அது ஒரு சைலண்ட் டார்ச்சராக மாறியது. இருந்தாலும் சரி, தன் லெகசியை காப்பாற்றிக் கொள்ள
தன் பொருளாதார கஷ்டங்களை தீர்த்து கொள்ள அந்த கான்சர்ட் ஒரு கடைசி சூதாட்டமாக அமைந்தது. பகலில் அந்த ராட்சச ஷெட்யூலை தாங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் இரவில் கண்டிப்பாக தூங்க வேண்டும். அதற்காகவே தனது பழைய நண்பர்களான புரோபோஃபால், பென்சோடையாசெபின்ஸ் போன்ற மருந்துகளை மீண்டும் நாடினார். ஆனால் புரோபோஃபால் என்பது மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இல்லாமல் பயன்படுத்தும் மருந்து கிடையாது. அதற்காக டூர் முடியும் வரை தன்னுடனேயே இருக்கும்படி ஒரு பர்சனல் டாக்டரை நியமித்துக் கொள்ள முடிவு செய்தார். AEG கம்பெனியும் அதற்கு ஒப்புக்கொண்டது. அப்படி மைக்கேலின் வாழ்க்கைக்குள் நுழைந்த நபர்தான் டாக்டர் கான்ராட் முர்ரே. அப்போது 56 வயதான முர்ரே லாஸ் வேகாஸில் வசித்துக் கொண்டு கழுத்தளவு கஷ்டங்களில் இருந்தார். 6 வெவ்வேறு பெண்கள் மூலம் 7 குழந்தைகள். அவர்களின் பராமரிப்புக்காக கட்ட வேண்டிய பணத்தை கட்டாததால் கோர்ட்டுகளுக்கு அலைந்து $700,000 கடனில் சிக்கியிருந்தார். அவரது லாஸ் வேகாஸ் வீடு ஜப்தி ஆகும் நிலைமை. அதோடு கிரெடிட் கார்டு கடன்கள். முர்ரேக்கு பணம் மிகவும் அவசரம். சரியாக இதே நேரத்தில் கிங் ஆஃப் பாப்பிடமிருந்து அவருக்கு கால் வந்தது. எனக்கு தூக்கம் வரவில்லை, ஆபரேஷனின் போது கொடுக்கும் அந்த மருந்து வேண்டும் என்று மைக்கேல் கேட்டார். ஒரு பொறுப்பான டாக்டராக முர்ரே செய்திருக்க வேண்டியது ஒன்றுதான். அது மிகவும் ஆபத்து, அப்படி பயன்படுத்தக்கூடாது என்று உறுதியாக சொல்வது. ஆனால் மாதத்திற்கு $1,50,000 ஃபீஸ், அதாவது நமது ரூபாய் மதிப்பில் சுமார் 3,80,00,000 என்ற ஆசை அவர் கண்களை மறைத்துவிட்டது. கடனில் இருந்த ஒரு சாதாரண டாக்டர் உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்டாருக்கு பர்சனல் பிசிஷியனாக மாறிப்போனார். தினமும் ரிஹர்சல்ஸ் முடிந்த பிறகு மைக்கேல் 100 நார்த் க்ரோல்வுட் டிரைவில் உள்ள தனது வீட்டிற்கு செல்வார். முர்ரே அவரது பெட்ரூமை ஒரு டெம்பரரி கிளினிக் போலவே மாற்றிவிட்டார். இங்கே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரோபோஃபால் என்பது மனிதனுக்கு இயற்கையான தூக்கத்தை கொடுக்காது. அது நோயாளிகளை கோமா போன்ற நிலைக்கு கொண்டு செல்லும் மயக்க மருந்து. அதை கொடுக்கும்போது சுவாசம் நின்றுவிடும் ஆபத்து இருப்பதால் ஹார்ட் ரேட், ஆக்சிஜன் லெவல்ஸ் பார்க்கும் இயந்திரங்கள், எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த பிரைவேட் அறையில் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஒவ்வொரு இரவும் எந்த ஒரு கண்காணிப்பும் இல்லாமல் ஒரு பெரிய ஆபத்தோடு விளையாடினார்கள். இந்த மிகவும் ஆபத்தான விளையாட்டு சுமார் 2 மாதங்கள் தொடர்ந்தது. 60 தொடர்ச்சியான இரவுகள் மைக்கேலின் உடலுக்குள் அந்த மயக்க மருந்து சென்று கொண்டே இருந்தது. 400 செம்மறியாடுகளை மயக்கத்தில் தள்ளக்கூடிய அளவிலான ட்ரக்கை மைக்கேலின் உடல் ஏற்றுக்கொண்டது. டூர் ஆர்கனைசர்ஸிடமிருந்து மைக்கேலின் ஆரோக்கியம் குறித்து எச்சரிக்கைகள் வந்ததால் முர்ரேக்கு பயம் தோற்றிக் கொண்டது. லண்டன் ஷோக்கள் தொடங்கும் சமயத்தில் மைக்கேல் ஆக்டிவாக இருக்க வேண்டும் என்றால் புரோபோஃபால் பயன்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று கடைசி 2 இரவுகள் அதற்கு பதிலாக பென்சோடையாசெபின்ஸ் என்ற மருந்துகளை பயன்படுத்தினார். ஆனால் அவர் மைக்கேலின் தூக்கமின்மைக்கு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை. வெறும் ஒரு மயக்கத்திற்கு பதிலாக இன்னொரு மயக்கத்தை கொடுத்து நிலைமையை மேலும் சிக்கலாக்கினார். ஜூன் 25, 2009 இரவு 1:30 தூக்கத்திற்காக முர்ரே முதலில் வாலியம் என்ற இன்ஜெக்ஷன் கொடுத்தார். அரை மணி நேரம் கழிந்தும் மைக்கேல் விழித்துக் கொண்டே இருந்தார். அதன் பிறகு லொராசெபம், அதன் பிறகு மிடாசோலம். இப்படி இரவு நகர மருந்துகளின் டோஸ் அதிகரித்துக் கொண்டே போனது. மைக்கேலின் உடல் மரத்து போனது. ஆனால் மூளை ஓய்வெடுக்கவில்லை. காலை 10 மணி அளவில் முழுவதுமாக சோர்வடைந்த மைக்கேல், எனக்கு என் பால் வேண்டும் என்று கெஞ்சினார். தூங்காவிட்டால் லண்டன் ஷோக்கள் கேன்சல் ஆகிவிடும் என்றும் அது தன் கெரியருக்கே முடிவு என்றும் பயந்தார். காலை 10:20 முர்ரே தன் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய தவறை செய்தார். மைக்கேல் கேட்ட அந்த புரோபோஃபால் மருந்தை இன்ஜெக்ட் செய்தார். ஒரு வழியாக கிங் ஆஃப் பாப் சுயநினைவற்ற நிலைக்கு சென்றார். ஆனால் இங்கேதான் முர்ரே ஒரு டாக்டர் செய்யக்கூடாத ஒரு கொடூரமான தவறை செய்தார். நோயாளியை விட்டுவிட்டு தன் பர்சனல் மெயில்களை செக் செய்வதற்காக அறையிலிருந்து வெளியே சென்றார். சரியாக அதே நேரத்தில் மைக்கேல் ஜாக்சனின் சுவாசம் நின்று போனது. சிறிது நேரம் கழித்து அறைக்குள் வந்த முர்ரேவுக்கு அசைவற்று கிடக்கும் மைக்கேல் தெரிந்தார். ஒரு டாக்டராக இருந்தும் கூட அந்த எமர்ஜென்சி நேரத்தில் செய்ய வேண்டிய குறைந்தபட்ச முதலுதவியான CPR கூட சரியாக செய்ய முடியவில்லை. உடனே 911க்கு கால் செய்து உயிரை காப்பாற்றும் எமர்ஜென்சி டீமை அழைப்பதை விட்டுவிட்டு செக்யூரிட்டி கார்டை அழைத்து
அறையில் இருந்த மருந்து பாட்டில்கள் புரோபோஃபால் சலைன் பேக்குகளை மறைத்து வைக்கும்படி கூறினார். கீழே விழுந்து கிடக்கும் மனிதனின் உயிர் போய்க் கொண்டிருந்தாலும் தடயங்களை அழிப்பதற்கே அவர் முன்னுரிமை கொடுத்தார். அதன் பிறகு சுமார் 25 நிமிடங்களிலிருந்து 83 நிமிடங்கள் வரை மதிப்புமிக்க நேரம் வீணானது. கடைசியாக அவர்கள் எமர்ஜென்சி கால் செய்வதற்குள் நடக்கக்கூடாத நஷ்டம் நடந்துவிட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் பலனில்லை. உலகையே ஆட்டி படைத்த அந்த பாப் சக்கரவர்த்தி லட்சக்கணக்கான ரசிகர்கள் மத்தியில் விளக்குகளின் வெளிச்சத்தில் இல்லாமல் தன்னை காப்பாற்ற வேண்டிய டாக்டரின் அலட்சியத்தால் ஒரு இருட்டறையில் பலியானார். 2 மாதங்களுக்குப் பிறகு வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உலகையே அதிர வைத்தது. மெடிக்கல் எக்ஸாமினர் அது இயற்கையான மரணம் அல்ல, கொலை என்று உறுதி செய்தார். டாக்டர் கான்ராட் முர்ரேவை கூண்டில் நிறுத்தினார்கள். கோர்ட்டில் வாதங்கள் அனைத்தும் புரோபோஃபால் சுற்றியே நகர்ந்தன. தான் வெறும் 25 மில்லிகிராம் டோஸ் மட்டுமே காலை 10:40க்கு கொடுத்ததாக முர்ரே சாதித்தார். ஆனால் டாக்சிகாலஜி ரிப்போர்ட் படி மைக்கேலின் இரத்தத்தில் இருந்த மருந்தின் அளவு அதைவிட பல மடங்கு அதிகமாக இருந்தது. தான் வெளியே சென்றபோது அந்த ட்ரக்கை மைக்கேல் தனக்குத்தானே எடுத்துக்கொண்டதாக முர்ரேவின் வக்கீல்கள் வாதிட்டார்கள். ஆனால் ப்ராசிக்யூஷனின் வாதம் வேறு மாதிரி இருந்தது. முர்ரேவே ஒரு சலைன் பேக்கில் புரோபோஃபால் பாட்டிலை கட் செய்து வைத்து மைக்கேல் தூங்கும் வரை அது ட்ரிப் மூலமாக உடலுக்குள் செல்லும்படி செட்டப் செய்திருந்தார் என்பதை ஆதாரங்களுடன் நிரூபிக்க முயன்றார்கள். அந்த ட்ரிப் டியூப் கிடைக்கவில்லை என்றாலும் ஜூரிக்கு உண்மையான உண்மை புரிந்துவிட்டது. எந்த ஒரு மானிட்டரிங் எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் மிகவும் ஆபத்தான அனஸ்தீஷியா மருந்தை ஒரு பிரைவேட் பெட்ரூமில் கொடுத்து நோயாளியின் உயிரை காற்றில் பறக்க விட்டதற்காக முர்ரேவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தது. மைக்கேல் ஜாக்சன் புகழ், பணம், பெயர் என எல்லாம் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தேவையான குறைந்தபட்ச அவசியமான நிம்மதியான தூக்கத்தை கூட அவரால் பெற முடியவில்லை. ஸ்டேஜில் கடவுளைப் போல மின்னிய அந்த பாப் கிங் கடைசியில் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரை போல மாறிய தன் சொந்த அறையிலேயே மூச்சு திணறி தன் உயிரை விட்டார். ஒரு சகாப்தம் மிகவும் சோகமாக முடிவுக்கு வந்தது. அந்த லெஜெண்டின் பயணம் எப்படி இருந்தாலும் அவரது முடிவு மட்டும் உலகத்திற்கு ஒரு கசப்பான உண்மையை விட்டுச் சென்றது. தூக்கம் என்பது காசு கொடுத்து வாங்கும் பொருள் அல்ல, அது இயற்கை கொடுக்கும் வரம். அந்த வரத்தை செயற்கையாக பெற நினைத்தால் ஏற்படும் விளைவு எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்பதற்கு மைக்கேல் ஜாக்சனின் வாழ்க்கையே ஒரு உதாரணம்.